வருங்காலத்தில் இஸ்ரேல் ஒரு பாரமான கல். என்ன கல்? ஹெவி பேடனிங் ராக் என்று சொல்வார்கள். பாரமான கல். இஸ்ரேல் உலகத்துக்கு பாரமான கல்லாக இருக்கும். ஜெருசலேம் உலகத்தினுடைய பார்வையில் நெற்றியில் இருக்கும். ஓகே, இது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நாளில் ஒரு அப்டேட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். யூதர்கள் தாய்நாடு திரும்பி எருசலேமுக்கு வருவார்கள் சொல்லி பைபிளில் 35 இடங்களில் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. 35 இடங்களில் ஆண்டவர் சொல்லி வச்சு தான் அவங்கள கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜெயின் வைஸ்மேன் அப்படிங்கிற அந்த அணு விஞ்ஞானி, அவர் TNT ஸ்போடக மருந்தை கண்டுபிடித்து பிரிட்டனுக்காக நன்கு உழைத்து பிரிட்டனுக்கு வெற்றியை தேடி கொடுத்த இடத்துல ஜெயின் வைஸ்மேன் இருக்கிறார். அவர் ஒரு யூதர். அணு ஆயுதத்தை முதல்ல அவர் கண்டுபிடித்தவர் அவர் தான். அவர் ஒரு யூதர். அவர் சொல்லும்போது யூதர்களுக்கான நாடு பாலஸ்தீனா மட்டுமே அப்படின்னு செயின் வைஸ்மேன் அன்னைக்கு சொன்னார். இது 1ஆம் உலக மகா யுத்தத்தில் நடந்தது. செயின் வைஸ்மேன் 1ஆம் உலக மகா யுத்த காலத்தில் இருந்தவர். 2வது 1994 2000 வரையிலும் இந்த பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ரிலீஜியஸ் லீடர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் யக்ரிமா சையத் சப்ரி அப்படின்னு அவருக்கு பேர். யக்ரிமா சையத் சப்ரி. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்க இந்த அலஸ்கா மசூதி யூதர்களுடைய கைவசம் இருந்தாலும் கடவுளே அதை கட்டினார் அப்படின்னு அவர் சொன்னார். அலஸ்கா மசூதியை இறைவனே உண்டாக்கினார் அப்படின்னு அவர் சொன்னார். இது எதை காட்டுன்னு சொன்னால், பல காலங்களாகவே இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த காலங்களில் இந்த மசூதி பற்றிய பிரச்சனை எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய கடைசி விளைவு தான் காசாவில் ஹமாஸ் தீவிரவாதிகள் படையெடுத்து கடந்து சென்ற விஷயம். சப்ரி அப்படிங்கிறவர் எப்படி சொன்னார். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1947 சபக்கடல் சுருள் அப்படிங்கிற ஒரு சுருள் யூதருடைய கையில் கிடச்சிது. என்ன சுருள்? சபக்கடல் சுருள். பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பதாக சுருளில் தான் எல்லாம் எழுதினாங்க. இந்த சுருளுடைய நீளம் 27 அடி நீளம். இதனுடைய அகலம் 8 அங்குலம், 8 இன்ச்சு, 8 இன்ச்சு வைடு, 27 அடி நீளம் இருக்கும். இந்த சுருளில் எருசலேம் தேவாலயம் இருந்த இடம், அதனுடைய அளவுகள், அதனுடைய கட்டுமான பணிகள், அதனுடைய முறைமைகள் எல்லாமே அது இருக்குது. இப்போ இஸ்ரேல் கண்ட்ரோலில் அது இருக்குது. அதனால தான் அலஸ்கா மசூதி இருந்த இடம் தான். இந்த சுருளை வச்சு தான் என்ன பண்ணாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்தை கன்ஃபார்ம் பண்ணி தேவாலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் பாரமான கல்லாகும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். பாரமான கல் தான். எருசலேமை பொறிக்க வேண்டும் என்று சொல்லி பிரிட்டன் பேசிட்டு, கனடா பேசிட்டு, பிரிட்டன், கனடா. இதுக்கு முன்னாடி இருந்த போப்பாண்டவர்கள் எல்லாம் பேசினாங்க. போப்பாண்டவர் ஜான் பால், போப்பாண்டவர் பிரான்சிஸ், இவங்கெல்லாம் பேசினாங்க. எருசலேமை குறித்து அந்த மசூதி இருக்க இடத்த இவங்களுக்கு கொடுத்துருப்போம், அரபியர்களும் கொடுத்துருவோம், மற்ற இடத்த யூதர்கள் வைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கவே இல்லை. யார் ஒத்துக்கல? யூதர்கள் அதுக்கு என்ன செய்யவில்லை, ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு ஒரு டைட்டில் வச்சாங்க, ஜெருசலேம் சொல்யூஷன். பார்ட்டிஷன் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஜூஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கும் யூதர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இன்னைக்கு யுத்தங்கள் போய்கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகினால இந்த யுத்தம் தொடங்கி இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். கிறிஸ்துவனுடைய வருகையில் தான் இது மேக்சிமம் இது முடியும். இன்றைக்கி காசாவில் மக்கள் பாடுபடுகிறார்கள். அதற்காக நீங்களும் நானும் செபிக்கிறோம். சின்ன பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க. தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோரும் அங்கே ரொம்ப நொந்து போயிட்டுருக்கிறாங்க. உணவு மேக்சிமம் உணவில்லை அவர்களுக்கு. ஐநா சபையிலிருந்து கொடுக்கப்படுகின்ற உதவிகளை இஸ்ரவேல் தடுத்து நிறுத்துகிறது. அது இஸ்ரவேல் ஏன் தடுத்து நிறுத்துதுன்னு சொன்னால், பதுங்கு குழியில் பதுங்கி இருக்கிற காசா தீவிரவாதிகள் அந்த உணவுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். அதனால் இந்த உதவித்தொகை பொது ஜனங்களுக்கு போகாமல் பாதிக்கு பாதி அங்கு போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொண்டபடினால்தான் இஸ்ரேல் IDF என்ன செய்கிறது, அதை தடுத்து நிறுத்துகிறது. அதனால தான் அந்த கஷ்டம் அங்கே உண்டாகிறது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செபிக்கணும். காசா மக்களுக்கு வருகின்ற நாட்களில் லிபியாவில் குடியேற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசுகிறாரு. அவர்கள் ஒருவேளை லிபியாவில் குடியேற்றப்பட்டு வருகிற நாட்டில் அவர்கள் நல்ல உணவு, நல்ல பெரிய பெரிய பில்டிங்கில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க
நல்ல உணவு உடைகள் அவர்களுக்கு கிடைக்கணும்னு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் செலவு பண்ணுங்க. அவங்க பொதுமக்கள், அவங்க சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இந்த ஹமாஸை நம்பி அவர்கள் ஏமாந்து போனவர்கள். 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. அப்போ டேவிட் பென்குரியன் அப்படி இருந்தார். டேவிட் பென்குரியன் இருந்தார். கிட்டத்தட்ட 7 அரபு நாடுகள் இது 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் தேசத்தை காலி பண்ணுறோம், பாலஸ்தீனியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியே போங்க, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, நீங்கள் எல்லாம் என்னுடைய பிரதர்ஸ், எங்களுடைய பிரதர்ஸ், அதனால் யூதர்களோடு கூட வைத்து உங்களை நாங்கள் அழிக்க நாங்கள் விரும்பலை, அதனால் எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பாலஸ்தீனில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் வெளியேறி நின்றார்கள். ஆனால் அப்போ இந்த பென்குரியன் என்ன சொன்னார்? டோன்ட் கோ, ஸ்டாண்ட் வித் அஸ், ஸ்டே ஃபார் அஸ் அப்படின்னு சொன்னார். வி ஆர் பிரதர் அப்படின்னு அவர் சொன்னார். வெளியே போக வேண்டாம், எங்களுக்காக நெல்லுங்க, நாம் சகோதரர்கள் அப்படின்னு பென்குரியன் சொன்னார். டேவிட் பென்குரியன் சொன்னார். ஆனால் அதை அவர்கள் கேட்கல. கடைசியில் அந்த 1948 மே மாதம் 15ஆம் தேதி நடந்த யுத்தத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதங்கள் அது நீண்டுதான் போனது. அந்த யுத்தத்தில் கர்த்தர் இஸ்ரேலுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் வெளியே போனவங்க அப்புறம் உள்ளே வர முடியல. அன்றைய நாளிலிருந்து பாலஸ்தீன் அகதிகளாய் அவர்கள் மாறி போகிறார்கள். இப்படி தான் கர்த்தர் இஸ்ரேலுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்காக அந்த கஷ்டப்படுற காசா மக்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து ஜெபிக்கணும். கண்டிப்பாக நல்ல வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு தீர்வு உண்டாகணும். இப்போ கூட பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. ஹமாஸ் ஆயுதங்கள் எல்லாம் சரண்டர் பண்ணுங்கள், கீழே போடுங்க. 58 கைதிகள் அங்கே உள்ளே இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட இப்போ 35 பேர் இறந்ததாக கணக்கு. 22 வயசு பிள்ளைங்க, 23 வயசு பிள்ளைங்க, 73 வயசு பிள்ளைங்க, 83 வயசில் ஒரு பெரியவர் இருக்கார். அந்த லிஸ்ட்டில் என்கிட்ட இருக்குது. 58 பேர் பேரும் என்கிட்ட இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அந்த மக்களுக்காகவும் செல்லிப்போம். அவங்கள விடுங்க, நம்ம இந்த போரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க சம்மதிக்கலை. ஆகினால அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்போ போக போக யோசிக்கும்போது இது 3ஆம் தேவாலயத்துக்கான யுத்தம் என்றுதான் நன்றாக நமக்கு தெரிகிறது. வைத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் ஜெபியுங்கள். குறிப்பாக காசா மக்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களும் மீதி இருக்கிற மக்கள், அந்த 20 லட்சம் மக்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நல்ல ஒரு சுகமான இடத்தையும் திருப்பி கொடுக்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான் இதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பிக்சரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஓகேயா? எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகையை எதிர்பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்கள். கிதியோனுக்கு கொடுத்த ஜெயத்தையும் வெற்றி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் தந்து இந்த மாதத்தில் நம்ம வழிநடத்துவாராக. பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.